ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, மாறன் கடைக்கு கிளம்பி போயிட்டுருப்பாங்க. வள்ளி போயிட்டு சாப்பிட்டு போடா அப்படின்வாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், காலையிலே சாப்பிட்டு போய் தூங்குறதுக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ராமச்சந்திரன் மாறனை கூப்பிட்டு எங்கே போகிற அப்படின்னு வந்து கேட்பாங்க. கடைக்கு தான்ப்பா அப்படின்வாங்க. இன்றைக்கி நீ கடைக்கு போக வேண்டாம், அதுவும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ கடைக்கு போக வேண்டாம். நான் பத்திரிகைக்கு வந்து ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் எல்லாருமே போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வள்ளி அவங்க அண்ணன்கிட்ட நானும் கூட போயிட்டு வரட்டுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. சரி போயிட்டு வா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே வள்ளி வந்து மாறன் கிட்ட, பாத்தியா அண்ணனோட வாயாலேயே என்னை போக சொல்ல வச்சுட்டேன் அப்படின்வாங்க. இதை என்கிட்ட சொல்லியிருந்தா நானே கூப்பிட்டு போக இருப்பேன்ல அப்படின்வாங்க. ஆமாம், நீ உடனே எனக்கு கூப்பிட்டு போயிடுவ போடா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, மாறன் எல்லாருமே வந்து கடைக்கு போவாங்க. அங்கே இன்விடேஷன் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே ராகவன் அவங்க அப்பா கிட்ட ஆடிட்டர் வந்து கால் பண்ணாருப்பா, நம்ம பணத்தை அடிக்கடி பேங்க்ல இருந்து எடுக்கிறது பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை கேட்ட உடனே அவங்க அப்பா, என்னடா பண்ணுறது, கல்யாணத்துக்கு நம்ம எடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ இந்த சம்மந்தம் சரிப்பட்டு வரும்னு தெரியவே இல்லைப்பா. ஏன்னா அவங்க நடந்துக்கிறது வேற மாதிரி இருக்குது. அவங்க பணம் வேணாம்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ எப்படி கேட்டுட்டு இருக்காங்க, அந்த இடத்துல போயிட்டு வீரா எப்படி வாழ்வா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது கேட்ட ராமச்சந்திரன், நம்ம பணம் வச்சுருக்கோம், நம்ம வசதியானவங்க தெரிஞ்சு தானே அவங்க எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த பணத்தை கொடுத்தா அங்கே போய் இருக்க போகிறது யார், வீரா தானே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நம்ம நல்லபடியாக நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, வள்ளி வீரா கிட்ட, என்னடா நீ வாட்ச்மேன் மாதிரி நின்று பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாறனை கூப்பிட்டு போயிட்டு வீரா பக்கத்தில் நிற்க வைப்பாங்க. இதை கண்மணி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வள்ளி வந்துட்டு ஒவ்வொரு இன்விடேஷனாக கொண்டு வந்து காட்டிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனே நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு வந்துட்டு வீரா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கடையில் வேலை செய்கிறவங்க விஐபிஸ்லாம் இந்த மாதிரி கார்டு தான் செலக்ட் பண்ணுவாங்க, இதை பாருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு வீரா, இல்லை இந்த மாதிரிலாம் வேண்டாம், எங்களுக்கு ஓரளவுக்கு இருக்க மாதிரி கொடுங்க அப்படின்னு வந்து கார்டை சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ கண்மணி வந்துட்டு, ஏன் வீரா நீ இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க, கல்யாணம் ஒரு முறை தான் நடக்க போகுது, அது நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும், அதனால எல்லாத்தையும் நீ பிடிச்ச மாதிரி பண்ணண்டி அப்படின்வாங்க. அதை கேட்ட வீரா வந்துட்டு, பிடிச்ச மாதிரி தானே பண்ணணும், அதனால எனக்கு இந்த கார்டு வேண்டாம், எனக்கு பிடிச்ச மாதிரியே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே வள்ளி வந்து ஓடி போயிட்டு, இந்த கார்டு நல்லா இருக்கு பாரு அப்படின்வாங்க. உடனே கண்மணியும் போயிட்டு, இந்த கார்டு நல்லா இருக்கு பாருடி அப்படின்வாங்க. வீராவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திரும்பவும் வள்ளி வந்து இன்னொரு கார்டு கொண்டு போய் கொடுப்பாங்க. உடனே கண்மணி, பரவாயில்ல சித்தி, உங்களுக்கு கல்யாணம் ஆகலனாலும் இது எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா வள்ளி கண் கலங்கிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. பின்னாடியே வந்து மாறனும் வந்து போயிட்டு இருப்பாங்க. மாறன் அவங்க சித்தி கிட்ட, எதுக்காக இப்போ நீ அழுதுட்டு இருக்க அப்படின்வாங்க. அவளுக்காக என்கிட்ட எதுனா சப்போர்ட் பண்ணி பேசினா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால மாறன் அமைதியாக நின்று பார்த்துட்டே இருக்கும்போது வீரா அங்கே வந்துட்டு, கண்மணிக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவள் தெரியாமல் பேசிட்டா, நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே வள்ளி, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, சரிங்கம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவள் பேசுறது, அதனால தான் அப்படின்வாங்க. சரி வீரா, அதெல்லாம் நான் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல, அவள் ஏதோ தெரியாமல் பேசிட்டா, எனக்கும் கல்யாணம் ஆகலை தானே, அதுவும் இல்லாமல் எங்கள் அண்ணன் என்னை எத்தனை வாட்டி தெரியுமா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்கிட்ட கேட்டுச்சு, ஆனால் எங்கள் அண்ணி வந்து 2 பிள்ளைங்க பிறந்ததுக்கப்புறம் மாறன் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போதே இறந்து போயிட்டாங்க, அதனால் மாறனுக்கு எதுவுமே தெரியாது, 2 பிள்ளைங்க வேணால் பொழைச்சிக்கோங்க, அதுங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் மாறன் இருக்கான் பார்த்தியா, அவன் சரியான வெள்ளந்தி, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவனை நான் நல்லா தான் வளர்த்துட்டு வந்துட்டு இருந்தேன், அவன் வளர்ந்துட்டான்னு நினச்சிட்டு நான் கடை வீடுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், திடீர்னு குடிப்பழக்கம் அவனுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு, அது எங்கேருந்து தான் வந்தது எனக்கு தெரியவே இல்லை, அதை நிறுத்துறதுக்கு நான் எவ்வளோ போராடி பார்த்தேன், ஆனால் அதை என்னால் நிறுத்தவே முடியவே இல்லை, திடீர்னு கொஞ்ச நாள் அவன் குடிக்காமல் வந்தான், அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்பவும் அவன் குடிக்க ஆரம்பிச்சிட்டா, எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை, அவன்கிட்ட போய் ஏன்டா குடிக்கிற அப்படின்னு வந்து கேட்கும்போது, நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன் அத்தை, ஆனால் அந்த பொண்ணை என்னை விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு வந்து சொன்னான், ஆனால் நான் அவன்கிட்ட எவ்வளோ சொல்லி பார்த்தேன், அந்த பொண்ணு யாருன்றதை என்கிட்ட சொல்லிடா, நான் வேணா அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னேன் வீரா, ஆனால் இவன் என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியாம்மா, நீ என்ன பண்ணுற, உனக்கு மாறன் ஃப்ரெண்டு தானே, அவன்கிட்ட பேசி அந்த பொண்ணு யாருன்றதை நீ எனக்கு கேட்டு சொன்னால் நம்ம 2 பேருமே போயிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பேசலாம், ஏன்னா அவன் அதுக்கப்புறம் மாறுவான்ல, எனக்கு மாறனை நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மாறன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே, அவனோட வாழ்க்கை மட்டும் நல்லபடியாக அமைஞ்சிட்டா எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வீரா பார்த்தீங்கன்னா அப்படியே மாறனை முறைச்சி பார்க்கும்போது, நான் எதுவுமே சொல்லலடி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே, ஓகேம்மா எனக்கு இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுமா அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ பிருந்தா வந்து வீராவை கூப்பிடுவாங்க, அதனால எல்லாருமே அங்கேருந்து போயிடுவாங்க. வீரா வந்து, சித்தி இந்த கார்டு தானே நீங்கள் செலக்ட் பண்ணீங்க, இதையே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனே கண்மணிக்கு செம்ம கடுப்பாயிடும்.
போயிடும். வள்ளி மாறன் கிட்ட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீ கொடுத்துரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மாறனும் பார்த்தீங்கன்னா கடைக்காரங்கிட்ட என்னெல்லாம் அதில் போடணுமோ அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா வள்ளிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா கண்மணி ஒரு இடத்துல நின்று அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அத்தைப்பட்டி என்ன ஆச்சுடி அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு கண்மணி வந்துட்டு இந்த வீரா தான் எல்லாத்துக்குமே காரணம். அவளுக்காக நான் எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் அவன் என் மூக்க உடைக்கிற மாதிரி எதனா ஒன்று பண்ணிடுறா அப்படின்னு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு அவங்க அத்தை எனக்கு என்னமோ அவன் மேலே ஒரு டவுட்டாகவே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அவள் உன் கல்யாணத்துல எவ்வளோ குழப்பங்கள்லாம் பண்ணா. ஆனால் இப்போ அவள் வீரா விஷயத்தில் நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட கண்மணியும் ஆமாம் எனக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எதுக்கோ நீ ஒரு கண்ணு வச்சுட்டே இரு. ஏன்னா இந்த கல்யாணத்தில் எதனா பிரச்சனை பண்ணி விட்டுற போகிறா அப்படின்வாங்க. அதெல்லாம் எதுவுமே நடக்காது. கண்டிப்பாக வீராக்கு அந்த அரவிந்தோட கல்யாணம் நடந்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா மரண் ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ வள்ளி அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த கல்யாணத்தை நான் நல்லபடியாக நடத்தி வைக்கணும். ஆனால் என்னடா பண்ணுறது நம்ம எவ்வளோ பேசி பார்த்தாலும் வீரா இன்னும் வழிக்கே வரவே இல்லையே